ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி ரவா கேசரி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரவை, சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய் பவுடர். இந்த ரவா கேசரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியாக நம்ம பண்ணிடலாம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியும் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 கப் அளவு ரவா எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம தண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி கம்மியாக வைக்கும்போது நமக்கு ரவை நல்லா வேகாது. ஸோ நீங்கள் 3 கப் எடுத்துக்கோங்க. நல்லா குழைவாக வேகும் போது நமக்கு அது நல்லா இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம ரவையில் ஊற்ற போகிறோம். 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பில் வைக்கும் போது நமக்கு செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதை கரைச்சி இதை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டுட்டு இதை 1 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு உலர் திராட்சை சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதனால் நீங்கள் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கப்பில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக நான் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு எதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதே கப்பில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய்யில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த ரவை சேர்த்தும் போது ஏற்கனவே ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் நம்ம நெய்யில் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது நமக்கு கேசரி நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதோட நமக்கு கலரும் மாறிடும். ஸோ நமக்கு கலர் மாறாமல் இருக்கணும். நீங்கள் இந்த கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே 3 டம்ளர் அளவு தண்ணி நம்ம கொதிக்க வச்சிருந்தோம். அந்த தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தும் போது ரவை வேகாது, ரொம்ப கெட்டியாக இருக்கும். கேசரியும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரவையை நல்லா வறுத்து சேர்க்கும் போது இந்த மாதிரி நமக்கு கட்டிப்படாமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு ரவைக்கு நான் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1.25 அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் கலந்து விடும்போது கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்படியே நல்லா கெட்டியாக இருந்தது பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். நமக்கு ரவை கொஞ்சம் வேகணும். சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ஃபுட் கலரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது விருப்பப்படலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு இது தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. நமக்கு ரவையும் நல்லா வெந்துட்டு இருக்கு.
இப்போ கொஞ்சமாக நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முதல்லையே முந்திரி திராட்சையை நம்ம நெய்யில் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக 2 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தும் போது நமக்கு கேசரி நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு இப்போ கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுட சுட கேசரி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து செய்யும் போது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கேசரி ரொம்ப கட்டியாக இருக்கும். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவும் நமக்கு கேசரி ரொம்ப இலகுனதாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம சாப்பிட்ற பதத்தில் நல்லா இருக்கு. இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், கேசரி சுட சுட அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியும் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.